ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பிகாம் அக்கவுண்டிங் ஃபினான்ஸ் அப்படின்ற கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் இருக்க சப்ஜெக்ட்ஸ் எப்படி பிகாம் ஜென்ரலோட ஓவர்லாப் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எத்தனை கால்குலேஷன் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம். ஸோ ஆஸ் எ ஜென்ரல் அட்வைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு பிகாம் ஜென்ரலில் ஜாயின் பண்ணுமா இல்லை ஏஎன்எஃப் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குன்னா அது மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் வச்சுக்காதீங்க. ஸோ எந்த கோர்ஸ் எடுக்கிறன்றதுல ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் எந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்றது தான் இதில் இருக்க மேஜரான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் கிடைக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கோர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இல்லாத காலேஜில் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ காலேஜ் தான் வந்து ரொம்ப முக்கியம் கோர்ஸை விட. ஸோ இந்த அட்வைஸோட நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிகாம் அக்கவுண்டிங் ஃபினான்ஸ் கோர்ஸில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய நியூமரிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வரும். ஓகேங்களா? பிகாம் ஜென்ரலை கம்பேர் பண்ணும்போது இது தவிர்த்து என்ன நியூமரிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அதில் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் 1, 2, அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், கார்ப்பரேட் அக்கவுண்டிங், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அட்வான்ஸ்டு கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸும் இதில் இருக்குது. மற்றபடி காஸ்ட் அக்கவுண்டிங், இன்கம் டேக்ஸ், லா ப்ராக்டிஸ் 1 and 2 அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரலோடவும் ஓவர்லாப் ஆகும். சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பிகாம் ஏஎன்எஃப்னு ரொம்ப யூனிக்கான சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த பிகாம் ஏஎன்எஃப் எடுக்கிறதால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு எதனா அக்கௌண்டிங் கோர்ஸ் படிக்கிறீங்க, சிஏ, ஏசிசிஏ, சிபிஏ, சிஎம்ஏ மாதிரி நீங்கள் எதனா ஒரு அக்கௌண்டிங் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகும். ஸோ உங்களுக்கு பிகாம் ஏஎன்எஃப்ல இருக்கிற சப்ஜெக்ட்டும் இந்த கோர்ஸுங்களில் இருக்கிற சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாப் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அதுலேயும் வரும். ஸோ நம்ம ஒரு செமஸ்டர்லேயும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயரில் செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் 1, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஸோ இந்த ரெட்டில் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேஷன் பேஸ்டு சப்ஜெக்ட். இந்த சிம்பிள் போட்டுருக்கிறது எல்லாமே பிகாம் ஜென்ரலோட ஓவர்லாப் ஆகிற சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஸோ இது ஒரு நியூமரிக்கல் பேப்பர். இது ஏஎன்எஃப்ல மட்டும்தான் வரும். பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் 1, பேசிக் அட்வான்ஸ் தமிழ், ஓகே, ஆர் என்எம்இ, இங்கிலீஷ் ஃபார் காமர்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் இதில் வரும். ஓகேங்களா? ஸோ என்எம்இ அப்படின்னா வந்து நான் மேஜர் எலெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஒரு கோர்ஸ் இருக்குங்களா, பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், இல்லாட்டி பிசிஏ அப்படின்ற வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் இங்கே படிப்பீங்க. ஒன்று நீங்கள் இது என்எம்இன்னு படிப்பீங்க, இல்லைனா இது நீங்கள் வந்து பேசிக் தமிழ் இல்லை அட்வான்ஸ்டு தமிழ்னும் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th வந்து ஹிந்தி, ஃப்ரெஞ்ச் அது மாதிரி எடுத்தீங்கன்னா பேசிக் தமிழ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து 12th வந்து தமிழ் எடுத்திருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் இங்கே அட்வான்ஸ்டு தமிழ் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஆஃபர் பண்ணுறது தான். காலேஜ் பார்த்திங்கன்னா தமிழ், ஃப்ரெஞ்ச், சான்ஸ்கிரிட், ஓகேங்களா, ஹிந்தி அது மாதிரி நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலேஜ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் இயரில் இருக்க செமஸ்டர் 2ல் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா லாங்குவேஜ் 2, இங்கிலீஷ் 2, அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூமரிக்கல் சப்ஜெக்ட் ப்ளஸ் இது பிகாம் ஜென்ரல்லையும் வர சப்ஜெக்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதுவும் பிகாமில் வரும். பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் 2, ஓகேங்களா, அப்படின்னா ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இதில் எது அந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வந்து பேசிக் தமிழ், அட்வான்ஸ் தமிழ், என்எம்இ. ஃபைனலி சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். ஸோ இதில் நீங்கள் எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் எழுத போகிறது இல்லை. ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன்ஸ், அசைன்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் மார்க் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போது செகண்ட் இயரில் இருக்க சப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம். ஸோ செகண்ட் இயரில் இருக்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் பார்த்திங்கன்னா செமஸ்டர் 3 அப்படின்றது. ஸோ இதில் கார்ப்பரேட் அக்கவுண்டிங், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இது ரெண்டுமே நியூமரிக்கல் பேப்பர்ஸ். ஓகேங்களா? இதில் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் ஜென்ரல்லே வர சப்ஜெக்ட் தான். பேங்கிங் தேரி, லா அண்ட் ப்ராக்டிஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ரூரல் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த ஆறுன்றதுனால இது வந்து உங்கள் காலேஜ் எது சூஸ் பண்ணி கொடுத்தோ அதை தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஓகே. ஸோ செமஸ்டர் 4ல் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு கார்ப்பரேட் அக்கவுண்டிங், கார்ப்பரேட் அண்ட் பிஸ்னஸ் லா, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்,
இன்டைரக்ட் டாக்ஸேஷன், எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்ப்பரேட் அக்கவுண்டிங், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இன்டைரக்ட் டாக்ஸேஷன் இது எல்லாமே, அப்புறம் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நியூமரிக்கல் பேப்பர்ஸ். இது எல்லாமே நம்பர் பேஸ்டு பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு பிகாமோட எது வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பிகாம் ஜென்ரல்லையே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் இது, அதுக்கப்புறம் ஓஆர் அப்படின்றது எல்லாமே பிகாமோட இருக்கும். பிகாம் தவிர்த்து இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன்எஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் இதில் தான் புதுசாக வரும். ஓகேங்களா? ஸோ பிகாம் ஜென்ரலில் இந்த சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இதோட உங்களுக்கு தேர்ட் இயர் சப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம் நம்ம. ஸோ தேர்ட் இயரில் இருக்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து செமஸ்டர் 5 அப்படின்றது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங், ப்ராக்டிக்கல் ஆடிட்டிங், இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அண்ட் விஷுவல் பேசிக் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே அப்படின்றது இருக்குது. அதாவது இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரலில் வர சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் ஏஎன்எஃப்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக எந்த சப்ஜெக்ட்டும் இங்கே இல்லை. ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதுங்களில் இந்த ரெட்டில் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே கம்ப்யூட்டேஷனல். ஸோ இது எல்லாமே நியூமரிக்கல் சப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ ப்ராப்ளம் பேஸ்டு பேப்பர்ஸாக இதுதான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இதில் நியூமரிக்கல் பேப்பர்ஸ் தான். ஸோ செமஸ்டர் 6ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். செமஸ்டர் 6ல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு காஸ்ட் ஆடிட்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ், ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ஆர் விஷுவல் பேசிக் ப்ராக்டிக்கல், அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிகாமில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேங்களா? எதுவுமே வந்து புதுசாக ஏஎன்எஃப்னு சொல்லிட்டு எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை. அதுலேயும் உங்களுக்கு நியூமரிக்கல் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கல் பேப்பர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் செமஸ்டர் 5லையும் 6லையும் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு கால்குலேஷன் பேஸ்டு பேப்பர்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து செமஸ்டர் 6க்கான பேப்பர்ஸ். ஓகே. இது தவிர்த்து எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு காலேஜாக அவங்க எதனா ஒரு ஆக்டிவிட்டியில் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்சிசி, என்எஸ்எஸ், ரோட் ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஏஎன்எஃப்க்கான சப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரலோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இது வெறும் கிரெடிட் எக்ஸ்ப்ளனேஷன். கிரெடிட்னா என்ன அப்படின்றதுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட 12th நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். கரெக்டுங்களா? எக்கனாமிக்ஸோ அக்கௌண்டிங் இல்லை காமர்ஸ் எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஆனால் காலேஜை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா காலேஜ் வந்து கிரெடிட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. கிரெடிட் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கிரெடிட் இருக்குது. ஆனால் அதுவே என்எம்இ பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் தான் இருக்குது. ஓகே. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 கிரெடிட் சப்ஜெக்டில் நீங்கள் அதிகமான மார்க் எடுத்திங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் அதிகமாகவே ஏறும். ஓகே. ஸோ நீங்கள் என்எம்இயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 80 மார்க் வாங்குறதும், ஓகே எக்கனாமிக்ஸில் நீங்கள் வந்து 60 மார்க் வாங்குறதுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸுக்கு ஹையர் வெயிட்டேஜ். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா எதுக்கு கிரெடிட் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 4 இருக்கிற இந்த கிரெடிட்ஸுக்கு, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் இருக்கிற இந்த என்எம்இ அப்படின்ற இந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்து வெயிட்டேஜ் ஏறும். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஜாபுக்கும் எதுக்கு எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே. ஸோ கைஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றின எல்லா இதுவுமே வந்து பிடிஎஃபாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே கூட கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ உங்கள் யூனிவர்சிட்டிக்கு எது கரெக்டாக இருக்குன்றது நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராஸ்பெக்டஸோ காலேஜ் டைரியை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் அதுக்கு ஆன்சரும் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை.